நாள் 38 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமேன். நான் இருளின் வழியில் நடந்தேன், நீர் என்னை கண்டு என்னை அழைத்தீரே. என் பாதை வெளிச்சமாக மாற்றினீரே, புது வாழ்வையும் எனக்கு நீர் காண்பித்தீர். என்னை அழைத்தீர் வழிகளிலே, நான் அழைக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பேன். என்னை அழைத்தீர் வழிகளிலே, நான் அழைக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பேன். உம் அழைப்பில் நிலைத்திருப்பேன், உம் அழைப்பில் நிலைத்திருப்பேன், உம் அழைப்பில் நிலைத்திருப்பேன், உம் அழைப்பில் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் அபைட் இன் மீ, நிலைத்திருங்கள். 3 சிந்தனைகள். முதலாவது, கர்த்தரில் நிலைத்திருங்கள். யோவான் 15:4 வசனத்திலிருந்து 6 வரை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 1 யோவான் 4 12, 15, 16 வசனங்கள். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்ய. யோவான் 8:31 வசனம். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9, 10 வசனங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எனவே ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்போம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய அன்பிலே நாங்கள் தொடர்ந்து பங்கு பெற, நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.